நண்பர்களுக்கு என் அன்பார்ந்த முதற்கண் வணக்கங்கள். இன்றைய தலைப்பு அம்மா. அம்மா என்றால் என்ன? 10 மாதம் சுமந்தவள் தாய். பார்த்து பார்த்து வளர்ப்பவளும் தாய்தான். தன்னுடைய குழந்தை விரும்பாத தாயை நம்மளால கண்டிப்பா பார்க்கவே முடியாது. நம்மளும் அம்மாவை பிடிக்காது அப்படின்னு சொல்லவே முடியாது. மனிதர்களுக்கு மட்டும்தான் அம்மா என்ற உறவு இருக்கிறது என்று நினைக்காதீர்கள். விலங்குகள், பறவைகள், பூச்சிகளுக்கு கூட தாய் என்ற ஒரு சிறந்த உறவு இருக்குது. அதனால இதை நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். இந்த உலகத்துல எத்தனையோ அம்மாக்கள் இருக்காங்க. அதனால இப்ப நான் சொல்லக்கூடிய கவிதை எல்லா அம்மாக்களுக்குமே சமர்ப்பணம் தான். என்னை சுமந்த ஓர் உயிர் அம்மா. நான் பிறந்த நாளில் இருந்து என்னை நேசிக்கும் ஓர் உயிர் அம்மா உயிர் மட்டுமே. நான் நடக்கும் பாதையிலும் கூட எனக்கு நிழலாக வரக்கூடிய ஓர் பெண் அம்மா. என்னை செதுக்கிய ஓர் உளியும் அம்மா மட்டுமே. நமக்கு உலகில் ஒரு சிறந்த துணையாக இருக்கக்கூடிய ஒரு பெண் அம்மா மட்டுமே. எந்த ஒரு அம்மாவுமே இவன் கூட ஒரே தொல்லையாக இருக்குது, எனக்கு இவனை பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு அம்மாவுமே எந்த ஒரு குழந்தையுமே ஒதுக்காமல் ஒரு குழந்தைக்கு ஒத்துழைப்பாக இருக்கக்கூடியவங்க. ஒரு குழந்தையுடைய முகத்தை பார்த்து அந்த குழந்தை என்ன விரும்புகிறது என்பதை உணர்ந்து அந்த குழந்தைக்கு வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு உறவு எதுன்னு பார்த்தீங்கன்னா அம்மா உறவு. அம்மாவோட சிறப்பை சொல்லிக்கிட்டே போகலாம். வார்த்தைகள் இல்லாமல் பேசினேன், கண்கள் இல்லாமல் ரசித்தேன், காற்றே இல்லாமல் சுவாசித்தேன், இவ்வுலகில் எத்தனை வாட்டி தேடி 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 அழிந்தாலும் இவ்வுலகில் நம்மால் மீண்டும் அமர முடியாத ஒரு சிம்மாசனம் தாயின் கருவறை மட்டுமே. இந்த பூமியில் எத்தனையோ தெய்வங்கள் இருக்கின்றார்கள். ஆனாலும் நம்மிடம் பேசக்கூடிய ஒரு தெய்வம் அம்மா தெய்வம் மட்டுமே. நீ யோசித்து பார், நீ உணரு, உனக்கு அப்போது புரியும் அம்மா என்றால் என்னவென்று. ஒரு அம்மா ஸ்தானத்தில் இருந்தால் தான் தெரியும் அம்மாவாக இருக்கிறது எவ்வளோ கஷ்டங்கிறது. நம்ம என்ன நினைப்போம், அம்மா வயிற்றுலேருந்து பிறக்கிறோன்னு நினைப்போம். ஆனால் அந்த 10 மாதங்கிறது நமக்கு எவ்வளோ கஷ்டமானது. அந்த 10 மாதமும் நம்மளை ஒரு பாதுகாப்பாக வச்சுருக்காங்கங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். தன்னுடைய குழந்தைக்கு ஒரு காயம் பட்டாலும் அந்த அம்மாவை தாங்கிக்க முடியாது. தனக்கு 1000 காயங்கள் படும், ஆனால் தன்னுடைய குழந்தை மேலே ஒரு கீறல் கூட படக்கூடாது. அப்படி பார்த்து பார்த்து வளர்க்கக்கூடிய உறவு அம்மா உறவு. என்ன பண்ணுறாங்க, நம்மளாம் சின்ன வயசில் இருக்கும்போது யாரும் நினைக்கிறாங்க, ஒழுங்கா என்னால் சமைச்சு கூட போட முடியல, இந்த குழந்தை என்ன பார்த்துக்கவே முடியல சொல்லிட்டு யாராவது இந்த குழந்தை வேற எங்கேயா விற்கிறாங்களா இல்லை வேற யாராவது கொடுத்துறாங்களா? இல்லை, அது நம்ம 10 மாதம் சும்மா அந்த குழந்தைங்கிறதுக்காகவும் அந்த குழந்தையை வளர்ப்பாங்க. அந்த குழந்தை மேலே எப்படியாவது அவங்களுக்கு அன்பு வர வைக்குவாங்க கடவுள். எல்லா தாய்களுக்குமே தன்னோட குழந்தை மேலே அன்பு இருக்கும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம வளர்ந்துட்டதுக்கப்புறம் நம்மளோட தொல்லையை போய் நம்ம என்ன பண்ணுறோம், முதியோர் இல்லத்தில் சேர்த்து விட்டுறோம். இந்த முதியோர் இல்லத்தை முதலில் தவிர்க்க வேண்டும். ஏன்னா என்ன பண்ணுறாங்க, நமக்கெல்லாம் தெரியாது எப்படிலாம் நம்ம வளர்த்துருப்பாங்க, எவ்வளோ பாசமாக வளர்த்துருப்பாங்கன்னு தெரியாது. அதுக்கப்புறம் அவங்க முதியோர் இல்லத்தில் சேர்த்துருவோம்.